வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிக்மண்ட் ஃப்ராய்ட் எழுதின கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் அண்ட் டே ட்ரீமிங் இந்த எஸ்ஸேயோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த எஸ்ஸேயில் அவர் ஒரு அடிப்படையான ஒரு கேள்வியை கேட்குறாரு. அதாவது இந்த கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எழுதுறதுக்கான கண்டென்ட்டுக்கான மெட்டீரியலை எங்கேருந்து அவங்க எடுக்கிறாங்க, அதே சமயத்தில் அவங்க எழுத்து மூலமாக எப்படி அவங்க படிக்கிறவங்களோட மனசில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுறாங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம புரிஞ்சிக்கணுன்னா அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டியை சொல்கிறாரு. அது குழந்தைங்களோட விளையாட்டுலேருந்து எடுத்து சொல்கிறாரு. ஏன்னா ஒரு குழந்தை அதோட கற்பனையை அதோடைய உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு வெளிப்படுத்தும், இல்லை அதுவே புரிஞ்சுக்கும். ஆனால் போக 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 அந்த குழந்தை தன்னோட விளையாட்டை நிறுத்திக்கிட்டு அது ஒரு கனவு உலகத்தில், அதாவது ஒரு ஃபேண்டசியில், ஒரு டே ட்ரீமிங்கில், பகல் கனவுன்னு சொல்கிறோம்ல, அதுக்குள்ளே போயிடுது. ஆனால் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால அந்த அடல்ட்டுக்கு தன்னுடைய கற்பனைகளை, தன்னுடைய குழந்தையாக இருக்கும்போது எல்லாத்தையுமே வெளியில் சொல்கிற அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக தனக்குள்ளே தோன்ற எண்ணங்களை மற்றவங்கலேருந்து மறைக்க ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, அது ஆசைப்படுற எல்லா விஷயங்களுமே அதுக்கு திருப்தி தராத ஒரு விஷயமாக ஆகிடுது. அதாவது அன்சாட்டிஸ்ஃபைடு விஷயஸ் ஆகிடுது, நிறைவேறாத ஆசையாகிடுது. அதே மாதிரி இந்த ஃபேண்டசியும் அவர் 2 வகையாக பிரிக்கிறாரு. ஒன்று ஆம்பிகுவஸ்னால் அதாவது ஒரு விஷயம் இப்படியும் நம்ம எடுத்துக்கலாம், அப்படியும் எடுத்துக்கலாம், இல்லை புரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் இந்த ஆம்பிகுவஸ் விஷயஸ் என்ன பண்ணோன்னா, இந்த பகல் கனவு காண்ற ஒருத்தங்களை அவங்களுடைய பர்சனாலிட்டியை பிரம்மாண்டமாக அவங்களுக்குள்ளே தோன்ற மாதிரி செய்யும். தன்னால் முடியாத எல்லா விஷயத்த கூட அந்த பகல் கனவு மூலமாக அவங்க செஞ்சு அந்த ஒரு திருப்தி அடைவாங்க. அந்த காரியத்தை செஞ்ச மாதிரி, ஒரு நியாயத்தை தட்டி கேட்குற மாதிரியே இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த அவங்க பகல் கனவு மூலமாக அதுக்குள்ளே அவங்க அதை நிறைவேற்றி ஒரு சந்தோஷப்படலாம். அடுத்தது எராட்டிக் ஃபேண்டசிஸ்ன்றாரு. ஏன்னா ஆண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த ஆம்பிஷியஸ் விஷஸ், தன்னை ஒரு பெரிய விஷயமாக ஏதோ விஷயங்களை செய்கிறத அந்த ஆம்பிஷியஸ் விஷயங்க தான் ஆண்களுக்கு ரொம்ப முக்கியமாக தெரியும் போது, பெண்களுக்கு இந்த எராட்டிக் விஷஸ் ரொம்ப ரொம்ப இந்த ஃபேண்டசி ரொம்ப முக்கியமானதாக அமையுது அப்படின்றாங்க. இப்போது ராத்திரி நம்ம சில கனவுலாம் காண்றோம் இல்லையா, அதெல்லாம் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றுற ஒரு வகையான மனநிலை அப்படின்றாரு. அப்போ ராத்திரியில் இந்த கனவு காண்ற மாதிரி தான் இந்த பகல் கனவும். ஏன்னா நமக்குள்ளே அடக்கி வச்சிருக்கிற அந்த ஆசைகள்லாம் எப்படி நம்மளுடைய கனவுல ராத்திரியில் தோணுதோ, இப்போ சில சமயத்தில் நம்ம அது நமக்கே கூட திருப்பி நம்ம ஞாபகப்படுத்திக்க மாட்டோன்றாரு. ஏன்னா நமக்கு அதை வெளியில் மற்றவங்க யார்கிட்ட சொன்னால் நமக்கு அசிங்கமாக இருக்கும், இல்லை வெக்கமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது சில சமயத்தில் அவங்களுக்கே திரும்பி அந்த கனவு அவங்க நினச்சி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு வெக்கமாகவும் இருக்கலாம், இல்லை அசிங்கமாகவும் இருக்கலாம். அப்போ இந்த பகல் கனவை அவர் இந்த கிரியேட்டிவ் ரைட்டரோட அந்த ட்ரீமர் அண்ட் போர்டு டே லைட்டுன்னு சொல்லி கனெக்ட் பண்ணுறாரு. ஏன்னா அதில் தான் அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த அவர் சொல்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஆனால் இதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லா ரைட்டர்ஸையும் எடுக்கல. இப்போ கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் எல்லாம் விட்டுட்டார். இந்த பாப்புலர் நாவல்ஸ் அண்ட் ரொமான்சஸ் எழுதுகிற ரைட்டர்ஸை மட்டும் எடுத்திருக்காரு. அவங்களோட கதையில் வர ஹீரோவோட பயணம் என்னன்னா, அந்த ரைட்டருடைய கனவு, அவருக்கு பிடிச்ச அவரோட ஈகோவோடைய பயணம் மாத்திரம் இல்லாமல் அந்த ரைட்டரோட எழுத்துக்களை படிக்கிற ரீடர்ஸோடைய ஈகோவோட பயணமாகவும் இருக்குது. ஈகோனா நம்மளுடைய ஆசைகளை திருப்திப்படுத்திக்கிற ஒரு விதமாக இருக்குது. அப்போது இப்போ அந்த எழுத்தாளர் எழுதுறது கிட்டத்தட்ட அந்த குழந்தை எப்படி தன்னோட ஆசைகளை வெளியில் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் ஒரு குழந்தையாக இருக்கும்போது தன்னை சுற்றி இருக்கிற எல்லார்கிட்டையும் எல்லா பொருட்கள் மேலேயுமே வெளிப்படுத்துமோ, அந்த மாதிரி தான் எழுத்தாளர் தன்னுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசைகளெல்லாம் அவர் எழுத்து மூலமாக வெளிப்படுத்துகிறாரு. இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இவர் சொல்கிறது வெறும் பாப்புலர் நாவல்ஸ் அண்ட் ரொமான்ஸ் நாவல்ஸ் எழுதுகிறவங்கள தான். அதே சமயத்தில் சில ரைட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க ஃபோக் டேல்ஸ் அண்ட் மித்ஸ்லேருந்து தான் அவங்களுடைய கருவை எடுத்து அவங்க எழுதுவாங்க. ஆனால் அந்த மாதிரி எழுதும் போது கூட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் சில சேஞ்சஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் போது அந்த ரைட்டர் தன்னைத்தானே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பல வகையான மக்களுடைய, பெரும்பான்மையானவர்களுடைய கலெக்டிவ் ஃபேண்டசியும் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அதாவது எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஆசையை அவங்க எழுத்து மூலமாக தனக்கும் திருப்திப்படுத்திக்கிறாங்க, படிக்கிறவங்களும் திருப்திப்படுற மாதிரி எழுதிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது
ஒரு க்ரியேட்டிவ் ரைட்டர் வந்து எப்படி வந்து படிக்கிறவங்களோட எமோஷனை வந்து தொடுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு டே ட்ரீமர் வந்து ஒரு கேரக்டர்னு இருக்கு வச்சிங்களேன், அதை சாஃப்ட் ஆக்கி அந்த கேரக்டருக்குள்ளே தான் நுழைஞ்சிடுவார். அதே தான் ஒரு டெக்ஸ்ட்டை படிக்கும் போதும், ஒரு புக்கை படிக்கும் போது அந்த கேரக்டருக்குள்ளே அந்த படிக்கிறவங்க வந்து நுழைஞ்சிட்டு அந்த கேரக்டரை வந்து தன்னையை தான் தான் அந்த கேரக்டர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஏஸ்தட்டிக் குவாலிட்டிஸ்லாம் தனக்கு இருக்கிற மாதிரி. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து செய்ய முடியாத ஒரு விஷயத்த அந்த கதையில் இருக்கிறவங்க செய்யலாம். இல்லை வந்து அவங்கள பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் தான் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அந்த கதாபாத்திரத்து மூலமாக அவங்க திருப்தி அடைஞ்சிக்கலாம். இப்போது மனிதர்கள்னு எடுத்தாலே அவங்களுக்கு எக்கச்சக்கமான ஆசைகள் இருக்கும், எக்கச்சக்கமான டிசையர்ஸ் இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையுமே நம்ம வெளியில் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, நமக்குன்னு ஒரு சமுதாய கட்டுப்பாடு இருக்குது, ஒரு மொராலிட்டி இருக்குது, நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. நம்ம சொல்ல முடியாது, நமக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. ஆனால் ஃப்ராட் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி ஆசைகளை கூட நம்ம 3 வகையாக வெளிப்படுத்துவோம் அப்படின்றாரு. எப்படின்னா, ஒன்று செக்ஸ், 2வது டங் ஸ்லிப்ஸ், அதாவது தெரியாமல் வந்து ஒரு வார்த்தையோ 2 வார்த்தையோ இல்லை யார்கிட்டையோ வளரிடுது. 3வது கண்டிப்பாக எழுத்து மூலமாக, அது எழுத்தாளர்கள் செய்கிறதுன்றாரு. இப்போது அவர் ஃப்ராய்டு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குழந்தை கூட சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அம்மாவுடைய உடலை வந்து அதோட விளையாடுறதுக்கு பிடிக்கும். ஆனால் கொஞ்சம் வளர்ந்த உடனே அந்த ஃபாதர் ஃபிகருன்றது அவங்க அம்மாவுக்கும் அந்த குழந்தைக்கு நடுவில் வரும். அது போக போக அந்த குழந்தை வளர வளர அந்த அம்மாவுடைய உடம்புல இருக்கக்கூடிய தொடர்பு வந்து கொஞ்சமாக வந்து விலகி அந்த குழந்தை வந்து அதோடைய கனவில், அதோடைய விளையாட்டில், அதோடைய எண்ணத்தையும் நேரத்தையும் செலவிட ஆரம்பிச்சிடும். இப்போது அவர் அந்த குழந்தையும் இந்த ரைட்டர்ஸையும் சொல்கிறாரு, இவங்க 2 பேருமே அவங்களோட இமேஜினேஷன் அண்ட் எமோஷனை அவங்களோட விளையாட்டிலும் ரைட்டிங்லேயும் தீவிரமாக வெளிப்படுத்துவாங்க. இப்போது ஃப்ராய்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த விஷயஸும் டிசையர்ஸும் நம்ம வந்து 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஆம்பிஷன். இது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது கண்டிப்பாக வந்து ஆண்கள் கிட்ட, ஆனால் இது வந்து ஃப்ராய்டு எழுதின டைமில் எழுதுனது, இப்போ வந்து அது மாறி இருக்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆம்பிஷன்றது ஆண்கள் கிட்ட தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட பர்சனாலிட்டி வந்து அப்லிஃப்ட் பண்ணுற மாதிரி, பெருமையாக படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு வந்து தானும் நினைக்கணும், மற்றவங்களும் நினைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி எராட்டிக் விஷயன்றது 2 பேர்கிட்டையுமே வந்து வெளிப்படக்கூடிய ஒரு ஃபேண்டசி அப்படின்றாரு. இப்போ அடுத்தது அவர் இட்டுன்றதில் அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறார். ஏன்னா அந்த இட்டு வந்து இந்த எராட்டிக் விஷயம் இருக்கு இல்லையா, ஒருத்தவங்கிட்டையும் அதை என்ஃபோர்ஸ் பண்ணும். இந்த இட்டு எதுனா ஒரு இர்ரேஷ்னல் இன்மாரல் ஃபோர்ஸு. இது வந்து மனுஷனுடைய அன்கான்ஷியஸ் லெவல் ஆஃப் மைண்டில் தான் இருக்கும். அதுதான் வந்து அவங்களோட செக்ஷுவல் டிசைரை கூட கைட் பண்ணுது அப்படின்றாரு. இந்த ஐடிக் ஃபேக்டர் வந்து சூப்பர் ஈகோன்னு சொல்லக்கூடிய அந்த பிரின்சிபல் ஆஃப் மொராலிட்டி, வேல்யூ அண்ட் ஹியூமனிடேரியன், அதாவது ஒரு சமுதாயத்தில் நீ எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறியோ அந்த சூப்பர் ஈகோவால் கட்டுப்படுத்தப்படுது. இப்போது இந்த சூப்பர் ஈகோ தான் இந்த இட்டு வந்து நினைக்கிறதெல்லாம் வெளிப்படுத்துறத தடுத்துடுது. இல்லை நீ இதெல்லாம் வெளியில் சொன்னீங்கன்னா மற்றவங்க உன்னை கேவலம் நினைப்பாங்க, இல்லை உன்னை கேலி பண்ணுவாங்க, இல்லை வந்து நீ வெட்கப்படணும் அப்படின்னு சொல்லி அது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா எண்ணங்களையும் வெளிப்படுத்துகிற மாதிரி நடந்துக்காது, அடக்கிடும். இப்போது இந்த இட்டுக்கும் சூப்பர் ஈகோவுக்கும் எப்போதுமே ஒரு கான்ஃப்ளிக்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். இதில் தான் ஈகோ வருது. ஏன்னா இந்த ஈகோ தான் இந்த இட்டுக்கும் சூப்பர் ஈகோவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மீடியேட்டர். இந்த ஈகோ தான் இந்த ரியாலிட்டி பிரின்சிபலோட நின்று பார்த்துக்குது. எப்படி அதாவது இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்கிறது இருக்குது. ஆனால் வந்து நமக்குள்ளே நிறைய ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகளை வெளியே காமிச்சிடாமல் பார்த்துக்கிறது தான் சூப்பர் ஈகோ. அது 2த்தையுமே வந்து ஒரு நடுவில் இருந்து பார்த்துக்கிறது தான் இந்த ஈகோ. இப்போ வந்து நமக்கு நிறைவேறாத ஆசைகள்லாம் நம்ம உள்ளுக்குள்ளேயே அடக்கி அதை வந்து நம்மளுடைய அன்கான்ஷியஸ் மைண்டுக்கு அனுப்பும் போது அந்த அன்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய நிறைவேறாத ஆசைகளெல்லாம் நம்ம கனவா நம்மளை தெரியாமல் நம்ம வாய் சொற்கள் வழியாக வெளியில் படுத்திடுது. அடுத்தது வந்து எழுத்து மூலமாக, இப்போ அந்த ரைட்டருக்கே தெரியாது இது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழ்மனத்தில் இருக்கிற ஆசைன்னு. அவர் ஒரு கதையை அவர் மனசில் உருவாக்குறாரு, அந்த கதாபாத்திரங்கள் உருவாக்குறாரு, கதையை எழுதுறாரு. ஆனால் அது அடிமனசில் அவருக்கு இருக்கக்கூடிய ஆசை பெரும்பான்மையானவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை. அதனால தான் அவங்க அந்த ரைட்டரோட புக்கை படிக்கிறாங்க. அந்த விதத்தில் ஈகோ வந்து இந்த ரைட்டர்ஸ்க்கு அவங்களுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை சமுதாயம் எப்படி ஒத்துக்குமோ ஏற்றுக்குமோ அந்த வகையில் டைரெக்டாக இல்லாமல் ஒரு டிஸ்கைஸ்ட் ஃபார்மில் வெளிப்படுத்துறதுக்கு உதவுது. இப்போது
ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எழுதும் போது அந்த க்ரியேட்டிவ் ஒர்க்குக்கு அவர் வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸஸை தாண்டி வரணும். அது வந்து கண்டென்சேஷன், லேட்டன், சப்ஸ்டியூஷன், சிம்பாலிக், இல்லைனா இமேஜ் ஸ்டேஜ், மேனிஃபெஸ்ட்னு சொல்லலாம். இப்போ ஃப்ராய்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த எழுத்தாளருடைய மனசுலேயும் நிறைய ஆசைகள் இருக்குது. அதில் அவருக்கு என்னெல்லாம் ஆசைகள் பிடிச்சிருக்கோமோ அதெல்லாம் சூஸ் பண்ணி அதையெல்லாம் ஒரே ஆசை ஆக்குறது தான் கண்டென்சேஷன். சப்ஸ்டியூஷனில் இந்த இராட்டிக் டிசையர்ஸ் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் வந்து நான் இராட்டிக் ஐடியாஸோடு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சமுதாயம் ஏற்றுக்கூடிய விஷயமாக வந்து அதை வெளியில் எடுத்து இந்த சிம்பாலிக் ஸ்டேஜில் அதை வந்து ஆத்தர் வந்து சில சிம்பிள்ஸ் மூலமாக வெளிப்படுத்துகிறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாண்ட், கேவ், ரிங்கு, அப்புறம் சில சர்க்குலர் அண்ட் கான்கேவ் சிம்பிள்ஸ்லாம் வந்து பெண்ணுடைய உறுப்புக்கும், கான்வெக்ஸ் அண்ட் வெர்டிக்கல் சிம்பிள்ஸ், அதாவது ஹில், ஸ்டிக்கு, ட்ரீ, ஃபிங்கர், இதுக்கெல்லாம் வந்து ஆணோட உறுப்புக்கும் சம்மந்தப்படுத்துகிற மாதிரி அவருடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிறாருன்றார். அப்போது அதை படிக்கிறவங்களும் அந்த விஷயத்தில் அந்த ரைட்டரோடு அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கும் அதை படிக்கும் போது அந்த எஸ்தட்டிக் ப்ளஷர் அவங்களுக்கும் கிடைக்குதுன்றாரு. அதே மாதிரி கனவும் 2 வகையாக இருக்குன்றாரு. ஒன்று வந்து லேட்டன்ட் கனவு, இன்னொன்று வந்து மேனிஃபெஸ்ட் கனவு. லேட்டன்ட் கனவுனா அது வெறும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கற்பனையில் தான் இருக்கும், நம்மளால் அதை பார்க்க முடியாது. ஆனால் மேனிஃபெஸ்ட் கனவுன்றது வெளியில் வரும், ஆனால் அதே வடிவத்தில் வராது, ஒரு மாதிரி டிஸ்கைஸ்ட் ஒன்றா நம்ம ஏற்றுக்கூடிய ஒரு விஷயமாக வெளியில் வரும் அப்படின்றாரு. இப்போ ரீடர்ஸ் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சில நாவல்ஸை படிப்பாங்க. ஏன்னா அது வந்து அவங்களோட மனசை வந்து லிபரேட் பண்ணும். இப்போ ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க நிஜமாகவே பங்கெடுத்துக்காமலே அங்கே பங்கெடுத்த அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு தரும். சில விஷயங்கள் அவங்க செய்யணும்னு நினைப்பாங்க வாழ்க்கையில், ஆனால் அதை செய்கிறதுக்கு ஏதோ ஒன்று அவங்களுக்கு தடுக்கும், இல்லை அந்த அளவுக்கு தைரியம் இருக்காது, இல்லை இதெல்லாம் தப்பு அப்படின்றது சமுதாயத்தில் உருவாக்கப்பட்ட கட்டமைப்பாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அதை செய்யணுன்ற ஆசை இருக்கும். அப்போது அவங்க அதை படிக்கும் போது அவங்களுக்கு செஞ்ச திருப்தி இருக்கும், ஆனால் நிஜமாகவே அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க. அப்போது இதில் முக்கியமானது ஃபேண்டசிஸில் பார்த்திங்கன்னா டைம் தான். இந்த டைம் பீரியடு தான் ஃபேண்டசியில் இருக்குது. இப்போ வந்து ஏதோ ஒன்று இப்போ ப்ரெசண்ட்டில் நடக்குது, இப்போ தற்காலத்தில் நடந்துட்டுருக்கு. இப்போ அந்த க்ரியேட்டிவ் ரைட்டர் வந்து அவருடைய ஏற்கனவே இருந்த ஒரு அனுபவத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு வந்து ஏதோ ஒரு ஆசை இருந்திருக்கும். அந்த ஆசையை அவரோட க்ரியேட்டிவ் ஒர்க் மூலமாக அவர் நிறைவேற்றின்றிருக்கார். அப்போ என்னென்னா, அவர் எழுதுகிற அந்த படைப்பு இப்போது ஏற்கனவே இருந்த பழைய மெமரியில் அவர் ஆசைப்பட்டதை நிறைவேற்றி அவர் கொடுக்குதுன்றாரு. எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த மென்டல் ஒர்க் வந்து இப்போ வந்து தற்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசையை எடுத்துக்குது. அதை வந்து ஏற்கனவே கடந்த காலத்தில் அவருடைய ஆசையோடு கனெக்ட் பண்ணுது. 3வது, எதிர்காலத்தில் இதை வந்து நிறைவேற்றின மாதிரி ஒரு பகல் கனவு காணக்கூடிய டே ட்ரீமிங் ப்ராசஸுக்கு அவர் அமைச்சிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் இதெல்லாம் சேர்ந்து ஒன்றாகி ஒரு ஃபேண்டஸியாக க்ரியேட் ஆகுது. இதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. இப்போ ஒரு ஏழை அனாதை பையன், அவனுக்கு ஒரு வேலை கிடச்சிடும், அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது அந்த வேலைக்காக அவன் போயின்ட்டுருக்கான். இப்போ இந்த வேலை எனக்கு கிடச்சிடும் அப்படின்ற ஒரு எண்ணமே அவனுக்குள்ளே என்ன பண்ணோன்னா, கடந்த காலத்தில் அவனுக்கு இருந்த ஒரு ஆசை வந்து இப்போ எதிர்காலத்தில் நான் நிறைவேற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு அரோசல் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் இதில் வந்து இன்னொரு பேரடாக்ஸாக இருக்குது. இப்போது ஒரு குழந்தை, ஒரு அடல்ட்டு, இப்போ குழந்த ஸ்டேஜ்லேயே இருக்குது, அடல்ட் ஸ்டேஜ்லேயே இருக்குது, அவங்களோட ப்ரெசண்ட்லேயே இருக்காங்க வச்சிங்களேன். அந்த குழந்தை வந்து எதிர்காலத்தில் நம்ம வந்து பெரியவனாகி இதெல்லாம் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிற போது, இந்த அடல்ட் இருக்கால, குழந்தை வயசுலேயே இருந்திருக்கலாம், சின்ன குழந்தையாகவே இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பாங்க. அப்போது இந்த பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது இப்போ அந்த குழந்தைக்கு தெரியாது எதிர்காலத்தில் பெரியவரானால் நம்ம என்னெல்லாம் ஆகுவோன்னு. ஆனால் இப்போ அடல்ட்டாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட குழந்தை பருவம் தெரியும், ஏன்னா அதை கடந்து தான் அவங்க அடல்ட் ஆகிருக்காங்க. ஆனால் அந்த குழந்தை பருவத்தில் இருந்தது அவ்வளோ பர்ஃபெக்டாக அவரோட மனசில் ஆழமாக இருந்திருக்காது அப்படின்றாரு. ஏன்னா அப்போ அவர் அடல்ட்டாக ஆகணும்னா எப்படி ஆகணுன்றது அந்த குழந்தையாக இருக்கும்போது என்ன ஆசைப்பட்டோம் அப்படின்றத அவர் அடல்ட் ஆகும்போது ஞாபகம் வச்சுருக்க மாட்டார். ஏன்னா குழந்தையாக இருக்கும்போது அவர் எதாவது நினச்சிருக்கலாம், பெரியவனானா இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொன்னது ஞாபகம் இருக்கலாம், இல்லை நினச்சது ஞாபகம் அப்போ இருந்திருக்கலாம் குழந்தையா. ஆனால் பெரியவர் ஆகிட்ட அப்புறம் நம்ம குழந்தையாக இருக்கும்போது என்ன நினச்சோம் அப்படின்றது அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஃப்ராய்டு என்ன சொல்கிறாருன்னா, எழுதுகிறாங்க இல்லையா, அவங்க கதையில் வந்து ஒரு மெயின் ஹீரோ இருப்பார்.
அந்த மெயின் ஹீரோ எப்படி இருக்கும்னா, என்ன தடங்கல், என்ன கஷ்டம் வந்தாலும் அவருக்கு வந்து அழிவே இருக்காது. எப்படி ஒரு உண்மையான ஹீரோ, இப்போ வந்து இந்த நிஜமாவே ஒரு மூழ்கிற ஒரு ஆளை வந்து சேவ் பண்ணுறவர் எப்படி நம்ம கண்ணுக்கு ஒரு ரியல் ஹீரோவாக தெரியுறாரோ, அந்த மாதிரி தான் இந்த எழுத்தாளர்களுடைய எழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ தடங்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ ஆபத்து இருந்தாலும் சரி, அவர் அதுலேருந்து எப்படி வெளியில் வராரு, எப்படி அதையெல்லாம் வந்து உடச்சி எரிஞ்சு மேலே வராரு, அவருக்கு வந்து அழிவோ இறப்போ இருக்காது. இப்போது பெண்களோட கேரக்டரும் இந்த மாதிரி ஒரு ஃபிகரை தான் ரொம்ப விரும்பும். அதே மாதிரி ஒரு கதைனா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா, வெறும் ஹீரோ ஹீரோயின் மட்டும் இருக்க மாட்டாங்க. அப்போது அந்த மற்ற கேரக்டர்ஸ்லாம் எப்படின்னா ஒன்று குட் இல்லைனா பேடுன்னு பிரிக்கப்படுறாங்க. குட்டு பேடுன்னு எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களாம் குட் கேரக்டர்ஸ், ஹீரோவுக்கு எதிர்பார்க்குறவங்களாம் பேட் கேரக்டர்ஸாக பிரிச்சுக்கிறாங்க. இப்போது இது மூலமாக தான் ரைட்டர் வந்து அந்த அந்த ஹீரோவோட பர்சனாலிட்டியை வேறு வேறு குவாலிட்டிஸ் மூலமாக அவர் வெளிப்படுத்தும் போது அந்த ரைட்டர் தன்னையும் வெளிப்படுத்திக்கிறாரு, மற்றவங்களும் வந்து அவங்களுடைய கேரக்டரை வெளிப்படுத்துறதுக்கும் உதவி செய்கிறாரு. அப்போது அந்த ஹீரோவோட ஈகோ வந்து நிறைய குட்டி குட்டி ஈகோவாக பிரியப்படுது. இப்போ ஃப்ராட் என்ன பண்ணுறாருன்னா, அந்த க்ரியேட்டிவ் ரைட்டரையும் அந்த சைல்டையும் வச்சு எப்படி வந்து ஒரு சைல்டு அதோடைய ஃபிக்ஷனல் வேர்ல்டை வந்து க்ரியேட் பண்ணுதோ, எப்படி ஒரு ரைட்டர் வந்து அவருடைய க்ரியேட்டிவ் ரைட்டிங் மூலமாக இந்த ஃபேண்டசிஸ், அந்த டே ட்ரீமிங் இதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணுறாரோ, இது எல்லாமே வந்து எப்படின்னா தன்னை வந்து லிபரேட் பண்ணிக்கிறதுக்கும் அதே சமயத்தில் அவரோட புத்தகத்தை படிக்கிற ரீடர்ஸை என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் தான். அதே மாதிரி இந்த குழந்தை வந்து வளர 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 அது வந்து இந்த கேம்ஸை அதோட ஃபேண்டசிஸோடு ரீப்ளேஸ் பண்ணிக்குது. அதே சமயத்தில் இந்த க்ரியேட்டிவ் ரைட்டிங் மூலமாக தான் இந்த ரைட்டர்ஸும் வந்து அவங்கள வந்து ஃப்ரீயாக செட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஸேவை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.